இந்த வீடியோவில் சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டு வரும் 5 அல்லது 6 ஸ்டாக்ஸ் பற்றி நிதானமாக பார்க்கப் போகிறோம். இந்த ஸ்டாக்ஸ் சிலர் பார்வையில் நல்ல காரணங்களுக்காகவும் சிலர் பார்வையில் கவலைக்கிடமான காரணங்களுக்காகவும் ஹெட்லைன்ஸில் இருக்கின்றன. அடுத்த சில நிமிடங்களில் இந்த ஹெட்லைன்ஸ் மூலம் ஒரு இன்வெஸ்டராக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம். முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நான் பேசப்போகும் எந்த ஸ்டாக்ஸும் வாங்க அல்லது விற்க பரிந்துரை அல்ல. இது பியூர்லி எஜுகேஷனல் கண்டென்ட். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் செய்யும்போது எந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி. நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற கண்டென்ட் தொடர்ந்து வரும். முதலில் பேச வேண்டிய ஹெட்லைன், மதுகா அவர்கள் இந்தியா புல்ஸ் மற்றும் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ரா போன்ற நிறுவனங்களில் ஸ்டேக் வாங்கியிருக்கிறார் என்பதுதான். இது மிகவும் சமீபத்திய டெவலப்மெண்ட். குறிப்பாக இந்தியா புல்ஸ் வாங்கியது மிகவும் இன்ட்ரெஸ்டிங். அவருடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்தால் சுமார் 70 கோடி முதலீடு செய்திருக்கிறார். ஆனால் அது அவருடைய முழு போர்ட்ஃபோலியோவில் 2.2% மட்டுமே. இங்கே ஒரு முக்கியமான லெசன் என்னவென்றால், பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் பெரிய அளவு அலோகேஷன் செய்ய மாட்டார்கள். ரிஸ்கை மேனேஜ் செய்வார்கள். இந்த ஸ்டாக்கிங் ஹிஸ்டரியை பார்த்தால் 2018இல் சுமார் ₹650 இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் போய் தற்போது 90%த்திற்கும் மேல், சில தரவுகளின்படி 98% வரை டவுன் ஆகியுள்ளது. இது மிகவும் முக்கியமான லேர்னிங். பலர் 50% டவுனான ஸ்டாக் சீப் என்று நினைப்பார்கள். ஆனால் மார்க்கெட்டில் அது இன்னும் 80%, 90% வரை கூட கீழே போகலாம். அதனால் சீப் என்ற அலோன் காரணத்தால் வாங்குவது மிகவும் பெரிய தவறு. இந்த கம்பெனியில் சமீபத்தில் நடந்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்தால் பல நிறுவனங்கள் மெர்ஜ் செய்யப்பட்டு ஒரு கன்சாலிடேட்டட் என்டிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 32% உயர்ந்துள்ளது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டியுள்ளனர். குறிப்பாக கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஸ்டேக் எடுத்துள்ளன. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். எஃப்ஐஐஸ் மார்க்கெட்டை முழுமையாக விட்டு வெளியேறவில்லை, செலக்டிவ் பையிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தால் முன்பு லாஸில் இருந்த கம்பெனி சமீபத்திய 2 குவார்ட்டர்ஸில் 75 முதல் 78 கோடி வரை ப்ராஃபிட் ரிப்போர்ட் செய்துள்ளது. ட்ரெய்லிங் ரெவென்யூ சுமார் 425 கோடி. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரில் 3000 கோடி ரெவென்யூ டார்கெட் கூறுகிறது. இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக இருக்கலாம். பிசினஸ் மாடல் பார்த்தால் ரியல் எஸ்டேட், ஸ்டாக் புரோக்கிங், எஸ்எம்பி பிளாட்ஃபார்ம், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற பல செக்மெண்ட்ஸில் ஆபரேட் செய்கிறது. டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறது. ஆனால் ரிஸ்க் இல்லையா? உள்ளது. ஃபவுண்டர் சமீர் கெலாட் குறித்து பல கான்ட்ரோவர்சிஸ் உள்ளன. உண்மை என்ன என்பது வேறு விஷயம். ஆனால் மார்க்கெட் பெர்செப்ஷன் முக்கியம். ப்ரொமோட்டர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் வேல்யூவேஷன் பாதிக்கப்படும். இப்போது இரண்டாவது கம்பெனி பற்றி பேசலாம், பாலண்டியர் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாசிட்டிவ் ட்வீட் செய்தது இட்செல்ஃப் ஒரு பெரிய ஹெட்லைன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு ஸ்டாக் டிக்கரை மென்ஷன் செய்வது மிகவும் அன்யூஷுவல். இந்த கம்பெனி குறித்து இன்ட்ரெஸ்டிங் டிபேட் ஒன்று நடக்கிறது. ஒரு பக்கம் கேத்தி வுட் புல்லிஷ் வியூ வைத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் மைக்கேல் பரி பியரிஷ் வியூ வைத்திருக்கிறார். 2 பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ். வேல்யூவேஷன் பார்த்தால் பிஇ ரேஷியோ சுமார் 200க்கு மேல், ஃபார்வர்ட் பிஇ கூட 100க்கு மேல், இபிஎஸ் growth சுமார் 200%த்திற்கு மேல். இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் ஹை growth ஹை வேல்யூவேஷன். growth இருந்தால் வேல்யூவேஷன் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த growth சஸ்டெயினபிளா என்பது முக்கியமான கேள்வி. மேலும் இந்த கம்பெனி கோஃபவுண்டர் பீட்டர் தீல். அவர் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் உடையவர். யுஎஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலம் பெரிய ரெவென்யூ வருகிறது. இதனால் பிசினஸ் மற்றும் பாலிடிக்ஸ் மிக்ஸ் ஆகும்போது ரிஸ்க் கூட அதிகரிக்கும், ஸ்பெக்குலேஷன் அதிகமாகும். மூன்றாவது கம்பெனி கூகுள். இந்த கம்பெனி ஜெமினை ஆப் மூலம் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் லான்ச் செய்துள்ளது. இது உங்கள் ஜிமெயில், யூடியூப் டேட்டா போன்றவற்றை பயன்படுத்தி பர்சனலைஸ்டு சஜஷன்ஸ் தரும். உதாரணமாக, நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் செய்தால் அது உங்கள் சர்ச் ஹிஸ்டரி மற்றும் புக்கிங்ஸ் அடிப்படையில் முழு ஐட்டினரியை உருவாக்கும். ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தால் கூகுள் ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர். ரெவென்யூ தொடர்ந்து வளர்கிறது. இபிஎஸ் growth நல்லதாக உள்ளது. பிஇ சுமார் 29. இது ஒரு பேலன்ஸ்ட் வேல்யூவேஷன். இன்னோவேஷன் பிளஸ் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் என்பதால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஸ்டேபிள் ஆப்ஷனாக இருக்கலாம். நான்காவது கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க். சமீபத்தில் சேர்மன் ரெசிக்னேஷன், எஃப்ஐஐ செல்லிங், ஆர்பிஐ கிளாரிஃபிகேஷன் போன்ற பல செய்திகள் வந்தன. எஃப்ஐஐஸ் பெரிய அளவில் ஷேர்ஸ் விற்றனர். ஆர்பிஐ எந்த கவர்னன்ஸ் இஷ்யூ இல்லை என்று கூறியது. ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தால் கிரெடிட் growth சுமார் 12%, டெபாசிட் growth சுமார் 14%, ஆபரேஷன்ஸ் நல்ல நிலையில் இருக்கிறது. வேல்யூவேஷன் பார்த்தால் பிபி ரேஷியோ ஹிஸ்டாரிக்கல் மீடியனுக்கு கீழேயுள்ளது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு இன்வெஸ்டராக இங்கே கன்ஃபியூஷன் இருக்கும். நியூஸ் நெகட்டிவ், ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் பேஷன்ஸ் மிகவும் முக்கியம். ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம்.
இப்போது கடைசியாக டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் ஐடி செக்டர் பற்றி பார்க்கலாம். இந்த செக்டர் சமீபத்தில் பிரஷரில் உள்ளது. வேல்யூவேஷன் ரேட்டிங் நடந்துள்ளது. டிசிஎஸ் பிஇ ரேஷியோ ஹிஸ்டாரிக்கல் மீடியனுக்கு கீழே உள்ளது. கோல்ட்மன் சாக்ஸ் கூறுவது ஐடி செக்டரில் வேல்யூ எமர்ஜிங் ஆகிறது. ஏஐ பற்றி மிக்ஸ்டு வியூஸ் உள்ளன. சிலர் இது த்ரெட் என்று சொல்கிறார்கள், சிலர் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறார்கள். என் வியூ என்னவென்றால், ஏஐ ஷார்ட் டேர்மில் அன்சர்டனிட்டி கிரியேட் செய்யும், ஆனால் லாங் டேர்மில் எஃபிஷியன்சி அதிகரிக்கும். ஐடி கம்பெனிஸ் அடாப்ட் ஆக வேண்டியது அவசியம். வேல்யூவேஷன் மீண்டும் பழைய லெவலுக்கு போகுமா என்பது கேள்விக்குறி. இந்த முழு டிஸ்கஷனில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கும் 90% வரை டவுன் ஆகலாம். ப்ரமோட்டர் குவாலிட்டி மிகவும் முக்கியம். ஹை growth இருந்தால் வேல்யூவேஷன் கூட அதிகமாக இருக்கும். ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் செய்யக்கூடாது. செக்டர் வேல்யூவேஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு நல்ல இன்வெஸ்டராக வேண்டுமெனில் பேஷன்ஸ், ரிசர்ச், ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியவை அவசியம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நன்றி.